செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் விடுதலை செய்யப்படாததை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த மாதம் 28ஆம் தேதி மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அவர்கள் மீது போதைப்பொருள் கடத்தல் வழக்கு பதிவு செய்துள்ள இலங்கை கடற்படையினர் 5 பேரையும் சிறையில் அடைத்துள்ளனர். இலங்கை கடற்படையின் அராஜகம் மற்றும் அத்துமீறலை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் போராட்டம் 5வது நாளாக நீடித்து வருகிறது. மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதால் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ராமேஸ்வரம் கடற்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 5 பேரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விடுதலை செய்யப்படக்கூடும் என்று தெரிகிறது. திருவண்ணாமலையில் நடைபெற்று வரும் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு நேற்று அண்ணாமலையார், விநாயகர், முருகர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் வீதி உலா வந்து அருள்பாலித்தனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா வருகிற 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 10 நாள் விழாவை முன்னிட்டு 5ஆம் நாளான நேற்று அண்ணாமலையார், உண்ணாமலையார், விநாயகர், முருகர் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்தி சுவாமிகள் வெள்ளித்தேர் வாகனத்தில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் பொன்னேரியை அடுத்த காணியம்பாக்கத்தில் அமைந்துள்ள சவுந்தரவள்ளி உடனுரை பிரசன்னேஸ்வரர் கோவில் சிதிலமடைந்துள்ளதால் புதிதாக கோவில் கட்டுவதற்காக தமிழக அரசு 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. இதை முன்னிட்டு நேற்று அந்த கோவிலில் பாலாலய நிகழ்ச்சி தொடங்கியது. இதில் சிவன் மற்றும் பார்வதிக்கு யாககுண்டம் அமைத்து புனித நீரால் வழிபாடு செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூரில் மாவட்ட கருவூல அலுவலகத்தில் பாம்பு ஒன்று புகுந்ததால் ஊழியர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிட வளாகத்தில் மாவட்ட கருவூல அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் நேற்று காலை பணிக்கு வந்த ஊழியர்கள் பணி செய்து கொண்டிருந்த போது அலுவலகத்தில் உள்ள ஆவண காப்பகத்தில் இருந்து வேகமாக கருமை நிறத்தில் பாம்பு ஒன்று வந்தது. இதை பார்த்த ஊழியர்கள் கூச்சலிட்டு பதட்டத்தில் அங்கும் இங்கும் ஓடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுபற்றி வனவிலங்கு பாதுகாப்பு ஆர்வலருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு விரைந்து வந்து அலுவலகத்தில் மறைந்திருந்த 5 அடி நீளமுள்ள கருப்பு நிற சாரை பாம்பினை பிடித்து சென்றனர். சென்னை சைதாப்பேட்டை அருகே ஆற்றில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவன் சேற்றில் சிக்கி மாயமான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சைதாப்பேட்டையில் வசிக்கும் வெங்கடேசன் என்பவரது மகன் சந்தோஷ் 6ஆம் வகுப்பு படித்து வரும் சந்தோஷ் சக நண்பர்களுடன் அங்குள்ள ஆற்றில் குளிக்க சென்றுள்ளான். அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் ஆற்றுச் சுழலில் மாட்டிக்கொண்டனர். இதை கண்ட அருகில் இருந்தவர்கள் உடனடியாக சிறுவர்களை காப்பாற்றினர். எனினும் சந்தோஷ் மட்டும் சேற்றில் சிக்கிக் கொண்டதாக தெரிகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் கடந்த 2 நாட்களாக தீவிரமாக தேடியும் சிறுவனின் உடல் கிடைக்கவில்லை. சந்தோஷை காணாமல் அவனது பெற்றோர்கள் கதறி அழுத காட்சி அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. 7 பேர் போனாங்க. அதுல எங்க பசங்க 3 பசங்க போயிருக்குது. அதுல 2 பேர் ஏறி வந்துட்டாங்க. என் நடுப்பையனை மட்டும் காணும் சார். போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க வந்து தேடினாங்க. தேடி பார்த்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல சார். நேற்று 11 மணில இருந்து 26 மணி நேரமா கிடைக்கவே இல்லை சார். நாமக்கல்லில் மொத்த விற்பனை மருந்து குடோனில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருந்து பொருட்களை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நாமக்கல் தட்டார தெருவில் கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான மொத்த மருந்து வியாபார குடோன் ஒன்று உள்ளது. இந்நிலையில் நேற்று அந்த குடோனின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதாக அப்பகுதி குடியிருப்பில் உள்ளவர்கள் கிருஷ்ணமூர்த்திக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து அங்கு விரைந்து வந்த கிருஷ்ணமூர்த்தி உள்ளே சென்று பார்த்தபோது குடோனில் இருந்த விலை உயர்ந்த மருந்துகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதன் மதிப்பு 3 லட்சம் ரூபாய் இருக்கும் என தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து நாமக்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் கை குழந்தைகளுடன் பிச்சை எடுத்தவர்களை மாநகர போலீசார் பிடித்து பராமரிப்பு மையத்தில் ஒப்படைத்தனர். நெல்லை மாநகரில் போக்குவரத்து நெரிசலுக்கு இடையே கைக்குழந்தைகளுடன் பெண்களும் கோவிலுக்கு மாலை அணிந்த நிலையில் ஆண்களும் பிச்சை எடுப்பதாக மாநகர காவல்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து நேற்று நெல்லை சந்திப்பு, பாழை மற்றும் டவுன் பகுதிகளில் குழந்தைகள் நலத்துறை, மாநகர காவல்துறையினர், சரணாலய அமைப்பினர் மற்றும் இளம் சிறார் உதவி பேரியக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கோவிலுக்கு மாலை அணிவித்து பிச்சை எடுத்தவர்களும் கை குழந்தைகளுடன் பிச்சை எடுத்தவர்களையும் மாநகர போலீசார் பிடித்து விசாரித்து அவர்களிடம் இருந்து மீட்கப்பட்ட கை குழந்தைகளை முறைப்படி பராமரிப்பு மையமான சரணாலயத்தில் ஒப்படைத்தனர்.
காங்கேயம் அருகே நின்று கொண்டிருந்த லாரியின் மீது அரசு பேருந்து மோதியதில் 2 பேர் பலியானார்கள். மேலும் 11 பேர் படுகாயமடைந்தனர். நேற்று அதிகாலை திருச்சியிலிருந்து திருப்பூருக்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன் மலைக்கு அருகே பாரம் ஏற்றிய லாரி ஒன்று நின்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக நின்று கொண்டிருந்த லாரியின் பின்புறம் அரசு பேருந்து வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்து ஓட்டுநர் ஆறுமுகம் மற்றும் கும்பகோணத்தைச் சேர்ந்த கண்ணன் என்ற பயணி ஆகிய இருவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். மேலும் 11 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக காங்கேயம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நெல்லையில் கை குழந்தைகளுடன் பிச்சை எடுத்தவர்களை மாநகர போலீசார் பிடித்து பராமரிப்பு மையத்தில் ஒப்படைத்தனர். நெல்லை மாநகரில் போக்குவரத்து நெரிசலுக்கு இடையே கைக்குழந்தைகளுடன் பெண்களும் கோவிலுக்கு மாலை அணிந்த நிலையில் ஆண்களும் பிச்சை எடுப்பதாக மாநகர காவல்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து நேற்று நெல்லை சந்திப்பு, பாழை மற்றும் டவுன் பகுதிகளில் குழந்தைகள் நலத்துறை, மாநகர காவல்துறையினர், சரணாலய அமைப்பினர் மற்றும் இளம் சிறார் உதவி பேரியக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கோவிலுக்கு மாலை அணிவித்து பிச்சை எடுத்தவர்களும் கை குழந்தைகளுடன் பிச்சை எடுத்தவர்களையும் மாநகர போலீசார் பிடித்து விசாரித்து அவர்களிடம் இருந்து மீட்கப்பட்ட கை குழந்தைகளை முறைப்படி பராமரிப்பு மையமான சரணாலயத்தில் ஒப்படைத்தனர். காங்கேயம் அருகே நின்று கொண்டிருந்த லாரியின் மீது அரசு பேருந்து மோதியதில் 2 பேர் பலியானார்கள். மேலும் 11 பேர் படுகாயமடைந்தனர். நேற்று அதிகாலை திருச்சியிலிருந்து திருப்பூருக்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன் மலைக்கு அருகே பாரம் ஏற்றிய லாரி ஒன்று நின்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக நின்று கொண்டிருந்த லாரியின் பின்புறம் அரசு பேருந்து வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்து ஓட்டுநர் ஆறுமுகம் மற்றும் கும்பகோணத்தைச் சேர்ந்த கண்ணன் என்ற பயணி ஆகிய இருவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். மேலும் 11 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக காங்கேயம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் பெருகி வருவதை அடுத்து அங்கு சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த முதல்வர் ரங்கசாமி காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரியில் சமீப காலமாக கொலை, கொள்ளைகள் அதிகரித்து வந்துள்ளது. முதலமைச்சர் வீடு இருக்கும் பகுதியிலேயே ஆளுங்கட்சியான என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர் ஆறுமுகம் என்பவரை காரில் வந்த கும்பல் வெட்டி கொன்றது. ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சிலரே இந்த படுகொலையை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் பெருகி வரும் கொலை, கொள்ளையை கட்டுப்படுத்த முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நேற்று அவசர ஆலோசனை நடத்தினார். அப்போது குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அவர் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்யவும் அக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. இதற்கிடையே குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டிருந்த சுமார் 6 ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். இந்திய கடற்படை தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் அருகே கடற்படைகளைச் சேர்ந்த ஹெலிகாப்டர்களின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளியில் ஆண்டுதோறும் டிசம்பர் 4ஆம் தேதி இந்திய கடற்படை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி நேற்று அங்குள்ள விமான தளத்தில் கடற்படை தின விழா கொண்டாடப்பட்டது. இதையடுத்து அங்கு கடற்படைகளைச் சேர்ந்த ஹெலிகாப்டர்கள் வானத்தில் பறந்து சாகசங்களை செய்து காட்டின. கடற்படை தினத்தை முன்னிட்டு கடற்படை வீரர்களின் துப்பாக்கிகள், பீரங்கிகள், கவச உடைகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் விமானப்படை தளத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக கண்காட்சியாக வைக்கப்பட்டிருந்தன. இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக ஆர்வத்துடன் வந்து பார்த்து சென்றனர். இன்னைக்கு நேவி டேன்னு சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா ஹெலிகாப்டர்ஸ்லாம் நல்லா சாகசம் பண்ணி காட்டினாங்க. எப்படி ஒரு தீவிரவாதியை பிடிக்கிறது அப்படிலாம் செஞ்சு காட்டினாங்க. அதோட எப்படி தீ அணைப்பாங்க எல்லாத்தையும் காட்டினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அது மாதிரி அவங்க எப்படி தங்களை தற்காத்து கொள்றதுக்கான செல்ஃப் இதை பாதுகாத்துக்கிறதுக்கான ஆபரணங்கள், அப்புறம் கன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். சீனாவில் ஒரே மேடையில் 365 நாய்கள் கலந்து கொண்ட கண்காட்சி கின்னஸ் சாதனைக்கு பரிந்துரை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.